إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சகித்து கொள்வோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஹீனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். எதை சகித்து கொள்ள வேண்டும், ஏன் சகித்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை முஸ்லீமாக வாழ செய்ததற்கு முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக இந்த ஈமான் கொண்ட முஸ்லீம்களை அல்லாஹ் பல விதத்தில் சோதிப்பான். அந்த சோதனையை சகித்து கொள்ள வேண்டும். சகித்து கொள்வதற்கு இன்னொரு பொருளும் இருக்குது, பொறுத்து கொள்வோம். இப்போ அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த சோதனையை சகித்து கொள்ளணும். இந்த சோதனையில் ரெண்டு விதம் இருக்குது. ஒரு விதம் சுயநல சோதனை, இன்னொன்று பொதுநல சோதனை. சுயநல சோதனை என்றால் நமக்கு உடல் ரீதியா, உள்ளம் ரீதியா, இழப்பு ரீதியா, குடும்ப ரீதியா அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய சோதனையை சகித்து கொள்வது. இன்னொரு சோதனை என்றால் பொதுநல சோதனை. அண்டை வீட்டார், தெருமக்கள், ஊர் மக்கள், நாட்டுடைய மக்கள், உலகளாவிய அந்த முஸ்லீம்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்தை சகித்து கொள்ள வேண்டும். ரெண்டு நிலை இருக்கு. அப்ப உலக ரீதியாக இன்னைக்கு முஸ்லீம்கள் பல இடங்கள்ல கஷ்டத்திற்கு உட்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு பாலஸ்தீனத்தை பார்க்கலாம். நீங்க பாலஸ்தீனத்தில் உள்ள முஸ்லீம்கள் என்ன சிறப்பாக வாழ்ந்தவங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் தன்னுடைய வீடெல்லாம் தரைமட்டம் ஆக்கப்பட்டு இன்னைக்கு என்ன அங்க இருக்காங்க, இதுல இருக்காங்க. அவங்க தங்குவதற்கு இடம் இல்லாம அவங்க என்ன இருக்கக்கூடிய இடம் எல்லாம் பார்க்கக்கூடிய எப்படி இருக்கு, எவ்வளோ கஷ்டமா இருக்கு. 40,000 முஸ்லிம்களுக்கு மேல் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 10,000 குழந்தைகள், 10,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 40,000 முஸ்லிம் மேல கொல்லப்பட்டிருக்காங்க. இதை நினைத்து முஸ்லிம்கள் கவலை கொள்ள வேண்டும். கவலைப்படுறோமா? கவலைப்படல. அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தை நம்ம பார்க்கிறோம். வெயில் காலத்தில் அந்த பாலைவனத்தில் அவங்க அடிச்சிருக்கக்கூடிய கூடாரத்தின் மூலமாக கடுமையான சூடுகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க. மழை காலத்தில் நம்ம பார்க்கிறோம், அவங்க கூடாரத்தில் தண்ணி புகுந்திருக்கு. அந்த தண்ணீரை என்ன எடுத்து வெளியே ஊத்துறாங்க. குளிர் தாங்க முடியல. இந்த மாதிரி நேரத்தில் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையை நம்முடைய சோதனையாக நினைத்து கவலைப்பட வேண்டும், அதை சகித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு நன்மை செய்வதில் கட்டடத்தை போலாவார். ஒரு பகுதி இன்னொரு பகுதியை வலுவூற்றுகின்றது என சொல்லிட்டு 2 விரலையும் இணைத்து காட்டுறாங்களாம். ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு எப்படிப்பட்டவர்? ஒரு கட்டடத்தை போலாவார். எதுல? நன்மை செய்வதில். ஒரு கட்டடம் எப்படி இருக்கும்? ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா செங்கலை சேர்த்து
கலவை மூலமாக ஜெல்லி வைத்து கம்பி வைத்து நெருக்கி உறுதியான முறையில் ஒரு கட்டடத்தை நாம் நிறுவோம். அப்ப இறை நம்பிக்கையாக இருக்கக்கூடியவங்க நீங்க உறுதியான முறையில் உங்கள் எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கணும்? ரெண்டு நபர்களும் கையை விரல்ல சேர்த்து சொல்றாங்களாம். அந்த ஒற்றுமையாக உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா இது என்ன விளங்குது? அவர் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் பார்க்கணும். சில பேர் கண்டுக்காம இருக்காங்க. அதன் மூலமாக நாம் கவலை கொள்ளணும். அந்த கவலை சகிப்பு தன்மையுடன் விளங்க வேண்டும். அல்லாஹ்வை ஏசிடக்கூடாது. எப்படி நினைக்கக்கூடாது? இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லை, தண்ணீருக்கு வழி இல்லை, உடை இல்லை, நெருக்கடியான கஷ்டங்கள். இன்னும் சொல்ல போனா சில இது பார்க்கணும் யூடியூப்ல, பூச்சி புழுக்கள் எல்லாம் திங்கிறாங்கன்னு சொல்லுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த அளவுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் யாரால் ஏற்படுது? யூத நசராக்களால் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுது. அது ஒரு நமக்கு கவலையாக இருக்கு. அந்த கவலையை நாம் சகிப்பு தன்மை மூலமாக ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? இறைவனை ஏசிடக்கூடாது. யாரா இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்களே, நீ நினைத்தால் இவர்களை புரட்டி விடலாம், இவர்களை அழித்து விடலாம். நீ அழிக்காம நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாயே என்று இறைவன் மேல் கோபப்பற்றக்கூடாது. அந்த கஷ்டங்கள் நம் கஷ்டமாக நினைத்து நாம் எப்படி கொள்ளணும்? சகித்து கொள்ளணும். அந்த கஷ்டத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படிப்பினை வைத்திருக்கான். எப்படி உணரணும்? அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கான். நாம் சுகமாக இருக்கோம், நாம் திருப்தியா இருக்கோம், நிம்மதியா இருக்கோம். அந்த நிலை நமக்கு ஏற்படுவதற்கு ரொம்ப தூரம் இல்லை என்ற மனநிலையுடன் அதை சகித்து கொண்டு பிரார்த்தனை செய்யணும், துவா செய்யணும். அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் மாற்றிக்கொள்ளணும். இது பொதுநல சகிப்புத்தன்மை. அடுத்தபடியாக இந்தியாவில் பார்க்கணும். நம்ம இந்தியாவில் இந்த பாசிசவாதிகளால் முஸ்லிம்களுக்கு எண்ணிலடங்காத துன்பங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. வடநாட்டிலலாம் அச்சத்துடன் வாழ்றாங்க. நமக்கு சொந்தமான பாபர் மசீதை இடித்து ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தில் சம்மான் என்ற இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு நகரத்தில் ஒரு பழமை வாய்ந்த மஸ்ஜித் இருக்கு. அந்த ஜமா மஸ்ஜிதை எப்படி பழமையான மஸ்ஜிது, ஜமா மஸ்ஜித், அது அந்த மஸ்ஜித் தொழுவு நடந்துகிட்டு இருக்கு. பல நெடுங்காலமா தொழுவு நடக்குது. அந்த மஸ்ஜிதில் இடிக்கப்பட்டு முகலாய காலத்தில் இடிக்கப்பட்டு அதை பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று அந்த சாம்பிரான் என்ற ஊர்ல எங்க மனு தாக்கல் செய்யறாங்க. கோர்ட்ல சூட் பண்றாங்க. அங்க உள்ள கோர்ட்ல உள்ள நீதிபதி அதை ஆராய்வதற்காக ஒரு நிர்வாகிகளை அனுப்புறான். அல்ல நிர்வாகிகளை அவங்க அனுப்புறாரு, அவருக்கு ஜட்ஜி. அதன் மூலமாக கலவரம் ஏற்படுது. 5 முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. நல்லா சிந்திக்கணும். நமக்கு ஒரு நிலை, பாசிச பயங்கரவாதிகளுக்கு நிலை. இன்னும் சொல்ல போனா அனில் அம்பானி உலகத்திலே பணக்காரு. இன்னும் சொல்ல உலகத்திலே பணக்காரில் ஒருத்தர், இந்தியாவில் பெரும் பணக்காரு. அவர் கட்டியிருக்கக்கூடிய அந்த உயர்வான கட்டடம் வக்போர்டு கட்டடம். வக்போர்டு இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காரு. இதன் மூலமாக அவர்கள் என்ன கோர்ட்டுக்கு போனாலும் அதிகாரிகிட்ட போனாலும் இது விசாரணைக்காக எடுக்கப்படவில்லை. ஆனால் நம்மளுடைய முஸ்லிமுடைய சொத்தை பல நெடுங்காலமாக அதை மசூதியாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய நிலத்தை அது கோயிலாக இருந்துச்சு என்று ஒருவர் கேஸ் தாக்கல் பண்றாரு. அதை உடனே விசாரணைக்கு எடுத்து விசாரணைக்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை பார்க்கிறோம் நம்ம. இதன் மூலமாக 5 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இது வேதனையான விஷயம், கவலைப்படக்கூடிய விஷயம். இதை நாம் சகித்துக் கொள்ளணும், இதை நினைத்து கவலைப்படணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதராவான். அவனை அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், அநீதி இழைப்பதற்கு உட்படுத்த மாட்டான். ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய செயல்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான்.
அநீதி இழைக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க அநீதி இழைத்தாலும் அதை பார்த்துக்கொள்ள இருக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பாருங்க, உலகளாவிய முஸ்லிம்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்படுது. நாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி சில பேர் இருக்காங்க. ஆனால் இறை நம்பிக்கையாளர் இருக்கக்கூடியவங்க அதை நிலைத்து வருந்தி கவலைப்பட்டு சகித்து கொள்ள வேண்டும். இந்த சகிப்பு தன்மை எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு எதிரில் இல்லாத முஸ்லிம்களுக்கு யார் பிரார்த்தனை செய்யார்களோ அவருக்காக நியமிக்கப்பட்ட வானவர் அவருக்கு அதே போல் ஆகட்டும் என கூறுவார். நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க எங்கேயோ இருக்காங்களே, அவங்க கஷ்டப்படுறாங்களே, துன்பப்படுறாங்களே, நமக்கு என்ன என்று நாம் இருக்கக்கூடாதான். அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது வானவர் என்ன சொல்வாராம், இவருக்கு அதே போல் ஆகட்டும். யாரா பாலஸ்தீன முஸ்லிம்கள் பலவிதமான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகிறாங்க, அவருக்கு உதவி செய்யலா என்று நாம் பிரார்த்தனை செய்தால் வானவர் சொல்வாரா, இவருக்கு உதவி செய்யலா. பாலஸ்தீன முஸ்லிம்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க என்று சொன்னால் நமக்கு ஏற்படுத்தட்டும். பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு நீ பாதுகாப்பு ஏற்படுத்து என்று நாம் சொன்னால் அவர் வானவர் சொல்வான், நமக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தட்டும். இப்போ இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் ஒவ்வொரு நிலையிலையும் என்ன கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, அவர்களை நாம் நினைத்து கவலை கொள்ளும் பொழுது, அந்த கவலை சகித்து கொள்ளும் பொழுது, அதை பிரார்த்தனையாக மாற்றும் பொழுது, துவா செய்யும் பொழுது அந்த துவா நமக்கே திரும்பி வரும். அந்த பிரார்த்தனை வாசகம் எல்லாம் அவருக்கு ஆகட்டும் என்று அவர்கள் வானவர் கூறுவார் என்றால் நம்முடைய நிலை எப்படி? நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அப்ப நம்ம சகிப்பு தன்மையில பொது நலம் இருக்கணும். பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, ஊர்ல உள்ள மக்கள் துன்பப்படுவாங்க, நாட்டில் உள்ள மக்கள் துன்பப்படுவாங்க, சொந்தக்காரங்க துன்பப்படுவாங்க, நண்பர்கள் துன்பப்படுவாங்க. அந்த கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் நம்முடைய துன்பங்களாக நினைக்கிறோம். முதல்ல ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும் மூமினை பொறுத்தவரை என்ன நிலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சகோதரங்கிறாங்க, ஒரு கட்டடத்தை போல அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்குள்ள அந்த கஷ்டங்களை எல்லாம் துன்பங்கத்தெல்லாம் எப்படி உணர்ந்துக்கணும்? நமக்கு ஏற்படுத்த கஷ்டமாக நினைத்து அதற்கு உதவி செய்யக்கூடியவராக. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது தான். இப்ப பிறர் நலத்தை நாட வேண்டும் நம்ம. அப்ப அவங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்ப அந்த உதவி செய்வதன் மூலமாக அந்த பொதுநல சோதனையை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது சுயநல சோதனை. சோதனை எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கான். மனைவி கணவன் மூலமாக சோதனை ஏற்படும், பிள்ளைகள் மூலமாக சோதனை ஏற்படும், உற்றார் உறவினர் மூலமாக சோதனை ஏற்படும், பல நெருக்கடிகள் ஏற்படும், இழப்புகள் ஏற்படும், நமக்கு ஏற்படும். அந்த நேரத்தில் நாம் சகிப்பு தன்மையுடன் விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொறுமை என்பது விசாலமான அருள்கொடை. இந்த சகிப்புத்தன்மை பார்த்தீங்களா, அந்த சகிப்புத்தன்மையை ஒருவர் பெற்றுக்கொண்டால் அநேகமான அருளை பெற்றுக்கொள்ளலாம். கோபப்படுவோம், கவலைப்படுவோம், அதன் மூலமா திட்டுவோம், இயேசுவோம், பல நிலைக்கு நம்ம ஆளாவோம். அப்படி ஆளாவாம நாம் அந்த பொறுமைங்கிற அந்த அருள் கொடையை பெற வேண்டும் என்றால் நாம் அந்த வரக்கூடிய அந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்ளணும். கவலையே வராது, கஷ்டமே வராது, துன்பமே வராது நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் படைத்த நமக்கு பலவிதமான நெருக்கடியை கஷ்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த கஷ்டத்தை துன்பத்தை எப்படி போக்க வேண்டும் என்றால் அதற்கும் அல்லாஹ் ஒரு வழிவகை சொல்றான். எப்படி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஹீனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். உங்களுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், கவலை வரும், நெருக்கடி வரும், இழப்பு வரும், எல்லாம் வரும். உங்களுக்கு வராமலாம் சுகமா வாழ முடியாது. இந்த உலகத்தில் பலவிதமான நெருக்கடிக்கு நீங்க ஆளாக்கப்படுவீர்கள். ஆளாக்கப்படுவோம் என்று எதிர்பார்க்கணும். நம்ம அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடன் உதவி தேடுங்கள். பிஸ்ஸப்ரி, பொறுமையுடன் உதவி தேடுங்கள். எப்படி சொல்றாங்க அல்லாஹ்? சோதனை வரும், சோதனை வராதெல்லாம் நினைக்க கூடாது. சோதனை எதிர்நோக்கணும். மூமின் இப்ப சுகமா இருக்கும், நாளைக்கு சுகம் இல்லாமல் போவோம்.
இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கும், நாளைக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போவோம். இன்னைக்கு சிறப்பா இருக்கும், நாளைக்கு சிறப்பு இல்லாமல் போவோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். அல்லாஹ் அப்படியே பிரட்டுவான், நம்மளுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவான், நம்ம சூழ்நிலை மாற்றுவான் என்பதை விளங்கி கொள்ளுங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, ஈமான் கொண்டவரை பார்த்து கூப்பிடுறான், அல்லாஹ்விட உதவி தேடுங்கள், அல்லாஹ்ட்டே போங்க, அல்லாஹ்வே அலைங்க. எப்படி அலைங்க? பிஸ்ஸபுரி, பொறுமையுடன் அலைங்க. பொண்டாட்டி கணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு போயிடும், இந்த பிரச்சனை அதிகமாயிரும். என்ன பேசுவது என்ன செய்வது என்று தெரியாமல் அவங்க நிலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையுடன் வஸ்ஸலாத்தி, தொழுது கொண்டு உதவி தேடுங்கள். ரெண்டையும் எல்லாம் சேர்த்து சொல்றோம். அப்ப சகிப்புத்தன்மை என்ற அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் தொழுகையை சேர்த்து தொழுவுங்க. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாக மா சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களும் இருக்கிறான். சகோதரர்கள் சிந்திச்சு பாருங்க, பொறுமையே இல்லை நம்மள்கிட்ட. எதுக்கெடுத்தாலும் கோபம், சகிப்புத்தன்மை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பின்பற்றுவதற்கு தகுதியானவங்க. லக்கது காலருக்கு ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ். அந்த முன்மாதிரி எல்லாம் உண்மைதான், அதை ஏற்றுக்கிறோம். ஆனா எங்கிட்ட பொறுமை இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பொறுமையாக இந்த வாழ்க்கையை செயல்படுத்தினாங்க என்பதை நாம் படிக்கிறோம், பயான்ல கேட்கிறோம். அந்த பொறுமை நமக்கு இல்லை. பொறுமை இல்லாமல் தான் வாழ்வக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப எல்லா இடத்திலும் இழப்பு ஏற்படும், உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், கஷ்டம் எல்லா நிலையும் இருக்கும் நமக்கு. யாரும் உலகத்தில் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் அவங்க லெவலுக்கு அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஒன்றும் சொல்ல போனால் சாதாரண இருக்கக்கூடிய முசாபரு படுத்திருக்கக்கூடியது அங்கங்கே மூலையில் படுத்திருக்கக்கூடிய கூட கவலை கஷ்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவரை மதியான சாப்பாடு என்ன, இரவு சாப்பாடு என்ன என்ற நிலையில கவலையில் இருப்பாங்க அவங்க. ஆனால் காசு பணம் பொருளாதாரம் அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு கடுமையான நெருக்கடி இருக்கும், கடுமையான கவலை இருக்கும், கடுமையான இன்னல்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வின் பக்கமே திரும்பணும், அல்லாஹ்வின் பக்கம் வந்து நம்ம எப்படி வரணும்? நம்ம அல்லாஹ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பரீட்சை எழுதணும்னு கவலை இருக்கும், வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு வியாபாரம் அதிகம் நடக்க வேண்டும் என்ற கவலை இருக்கும், மற்ற காரியத்தை ஈடுபடக்கூடியவனுக்கு அந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் செல்லணும். எப்படி செல்லணும்? பிஸ்ஸபுரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மா சாபிரீன், தொழுது கொண்டு உதவி செய்யணும். தொழுகையை சேர்த்து அல்லாஹ் சொல்றான். இப்ப தொழுகை இல்லை என்றால் நீங்க பொறுமை என்ற நிலையை அடைய முடியாது. பொறுமையுடன் உதவி தேடுங்க, தொழுது கொண்டு உதவி தேடுங்க. அப்ப பொறுமையும் தொழுகையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். அப்ப தொழுகையின் மூலமாக எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடம் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மூமின்கள் வந்து இரண்டு விஷயத்துல நன்மை அடைந்து கொள்றாங்க. மூமின்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. மூமினை பொறுத்தவரை ரெண்டு விஷயத்திலுமே அவருக்கு நல்லது ஏற்பட்டாலும் இது அல்லாஹ் தான் எனக்கு ஏற்படுத்தினா என்று அல்லாஹ்வை புகழ்றாங்க. அவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால் துன்பம் ஏற்பட்டால் இதை அல்லாஹ் தான் எனக்கு ஏற்படுத்தியிருக்கான் என்று பொறுமையுடன் அதை எதிர்கொள்றாங்க. அவர் இரண்டு நிலையும் நன்மையாக்கி கொள்றார். அப்ப மூமின்களுடைய சிறப்பு என்ன? நல்லது வந்துச்சுன்னா என்னுடைய திறமையால வந்துச்சு, நல்லது வந்தா என்னுடைய ஆற்றலால வந்துச்சு, நல்லது வந்துச்சா நான் தான் என்ற அகம்பாவம் கொள்ளக்கூடாது. அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை புகழணும். நமக்கு சோதனை வந்தால், இழப்பு வந்தால், நெருக்கடி வந்தால் இதை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான், இதை அல்லாஹ் தான் நிவர்த்தி செய்வான் என்று அல்லாஹ்வுடன் பொறுப்பு சாட்டணும். இன்னல்லாக மா சாபிரீன், எந்த நிலையிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? ஆயுதம் இருக்கணும். தாங்க முடியாது. வெளியில போயிட்டு வரோம், வீட்டில் வந்தா கோபம், வீட்டிலேருந்து வெளியே போவோம், வெளியில் போனால் கோபம், எல்லா நிலையிலையும் எல்லா இடத்துலையும் டென்ஷன் என்ற அந்த நிலை மனிதனுக்கு ஏற்படும். அந்த நிலைக்கு தீர்வு என்ன? பொறுமை என்ற நிலையின் மூலமாக தொழுது கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடணும். இன்னல்லாஹ மா சாபிரீன், இந்த இடத்துலையும் சொல்லாத ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நபி அல்லாஹ் சொல்றான். பொறுமையாலும் நான் கேட்கிறோம். அப்ப பொறுமை என்ற அந்த நிலை எந்த அளவுக்கு கடுமையானது, பொறுமை என்ற நிலையை பெறுவதற்கு அந்த எதிரான நிலை எவ்வளவு கடுமையானது, எந்த அளவுக்கு கடுமையான சோதனைகள் இருக்கும். அந்த சோதனையை நீங்கள் பொறுமையுடன் எதிர்கொண்டால் நான் உங்களோட இருக்கேன்,
அப்போ எப்படி விளைவிக்கணும்? கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை ஏற்படுது, இன்னல்லாஹ மாசாபிரீன். பிள்ளைங்க மத்தியில் தந்தை மத்தியில் பிரச்சனை ஏற்படுது, இன்னல்லாஹ மாசாபிரீன். பொறுமையாக அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாரிமா. முதலாளி மத்தியில் பிரச்சனை, நண்பன் மத்தியில் பிரச்சனை, ஊரில் உள்ள அண்டை வீட்டாளர்கள் மத்தியில் பிரச்சனை, எல்லா நிலையிலும் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. இன்னல்லாஹ மாசாபிரீன். அல்லாஹ்வோட நம்ம இருக்கான், நம்ம கூட அல்லாஹ் இருக்கான் என்ற பொறுமை என்ற அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். சகிப்புத்தன்மை என்ற நிலையை நாம் பெறும் பொழுது விசாலமான அருள் கொடையாக விளங்கும் என கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம சகிப்புத்தன்மையை பற்றி நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சகித்து கொண்டார்கள். அவங்க சகித்து கொண்டாமோ யாரையுமே பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த ஹதீஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்காங்க, சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு கிராமவாசி வராரு, பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கிறாரு. எங்கங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல் பாலைவனமாக இருக்க, மண்ணாக இருக்கும், சும்மா கொட்டாய் போட்டிருக்கோம், இந்த மாதிரி கட்டணமாக இருக்காது. அங்கே அவர் சிறுநீர் கழிக்கிறாரு. அப்போ சகாபாக்களுக்கெல்லாம் கோபம் தாங்க முடியல, கோபமான முறையில் எந்திரிக்கிறாங்க. உன்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாயிருங்க என்று அவரை முழுமையாக சிறுநீர் கழிக்க சொல்லுங்க என்று சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வாரி தண்ணியை ஊற்றுங்க என சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எப்படி உபதேசம் பண்ணுறாங்க பாருங்க. பள்ளிவாசல் அந்த வர புனிதமான இடம், இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யக்கூடாது, செய்தால் நாம் எப்படி வேணாலும் தண்டிக்கலாம், ஏன் தண்டிக்காமல் விட்டுட்டேன்னு கேட்கலாம். நம்ம அந்த அளவுக்கு கோபப்படக்கூடிய தகுதியான இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவர் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஏன் செய்யலேன்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை அவர் செய்கிறாரு. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகிப்பு தன்மையுடன் பொறுமையாக முழுமையாக சிறுநீர் கழிக்க சொல்லுங்க. எப்படி சொல்றாங்க? அவர் இடையில எந்திரிச்சிடக்கூடாது, இவங்க கோவப்பட்டு எந்திரிக்கிறாங்க, சவுண்டு போடுறாங்க சஹாபாக்கள்லாம். அப்போ அந்த நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக சிறுநீர் கழிக்க சொல்லுங்க என சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய புனித தலம், இதை இறைவனை படைச்ச இறைவனை வணங்கக்கூடிய புனித தலம்பா, இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது விளங்காமல் இருந்திருக்கலாம், இந்த இடத்தை பற்றி புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் தவறு செஞ்சிட்டாரு, அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், அவரை மாற்றணும் என்ற மனநிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தாங்க. எப்படி அந்த உபதேசம் தெரியாமல் செஞ்சுட்டாரு, எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்மளால கோபப்படுவோம் எல்லா நிலையிலையும். நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க இந்த சவுண்டு போட்டுட்டு விளாண்டா கோபம் வரும், போங்கப்பா அப்படிங்கும். இல்லை ஆட்டோக்காரங்க ஆர்ன் அடிக்கிறாங்க, காருக்காரங்க ஆர்கி அடிக்கிறாங்க, கோபம் தாங்க முடியாது. வெடி வெடிக்கிறாங்க, கோபம் தாங்க முடியாது. அவங்கள்ட்ட உபதேசம் பண்ண தெரியாது. இங்கே வயசானவங்க இருக்காங்கப்பா, சின்ன குழந்தைங்க இருக்கு, நோயாளி இருக்காங்க, இந்த காரியத்தை இங்கே செய்யாதீங்க, அவங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும், நீங்கள் அந்தாண்ட போய் செய்யுங்க என்று நாம் உபதேசம் பண்ண மாட்டோம். கோபம் எல்லா நிலையும் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும்? நம்ம கோபப்படணும். சகிக்கக்கூடிய தன்மை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, பொறுமை என்ற தன்மையை இழந்தவளாக நம்ம இருக்கோம். நம்ம அதனால தான் எதுக்கெடுத்தாலும் கோபம் படக்கூடியவளாக நம்ம இருக்கோம். ஒரு கூப்பிட்டு உபதேசம் பண்ணால் அவர்கள் மாற்றிக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உபதேசம் பண்ணாங்க, அதே மாதிரி அவரை கூப்பிட்டு நாம் உபதேசம் செய்தால் மாற்றிக்கொள்வார். நாம் கடுமையாக நடந்து கொண்டால் திரும்பி நம்ம வீட்டில் செய்வார். நம்ம எது செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறோமோ, மற்றவங்கள்ட்ட சொல்கிறோமோ கடுமையாக, அந்த காரியத்தை நம்ம வீட்டிலேயே நம்ம பக்கத்திலே செய்யக்கூடிய ஒரு நிலை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உபதேசம் செய்துட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க. எப்படி தெரியுமா சொல்றாங்க? கோபப்பட்ட சஹாபாக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நளினமாக எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளோம், கடுமையாக எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். என்ன எதுக்கெல்லாம் அனுப்பியிருக்கான்? கரண்டு முரடான டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய, கவலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுலாம் அதிகம் ஏற்படும். அந்த மாதிரி நிலை வரும். அந்த நேரத்தில் நளினத்தை மேற்கொள்ள வேண்டும், நளினமாக எடுத்து சொல்லணும், புரிய வைக்கணும்.
அவர்களை மாற்றணும், தெளிவுபடுத்தணும். அதற்கு தான் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கான். அந்த விஷயத்தை தான் அவங்கள சொல்ல வந்திருக்கேன். அதைத்தான் அவங்கள்ட்ட எடுத்து சொல்றேன். கடுமையாக எடுத்து சொல்வதற்கு என்னை அனுப்பப்படவில்லை. எதுக்கெடுத்தாலும் சிறு சிறு, எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய, எதுக்கெடுத்தாலும் வரம்பு மீறி நடக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையே கோபத்தினால போயிடுங்க. கோபம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொறுமையை ஒரு மனிதன் இழந்தார் அப்படின்னா எப்படி போயிடும்? குடும்ப வாழ்க்கையை சின்ன பணமாயிடும், வியாபாரம் சின்ன பண்ணாம போயிடும். நண்பன் மத்தியில் அந்த கோபம் ஏற்படக்கூடிய நட்பு பல வருஷம் நட்பா இருக்கும், பல உதவியை பெற்றிருப்போம், பல உதவி செய்திருப்போம். அந்த கோபத்தினால நட்பு பிரியக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப இந்த கோபம் என்ற இந்த நளினத்தை இழக்கக்கூடிய, சகிப்புத்தன்மையை இழக்கக்கூடிய அந்த கோபத்தை நாம் விடவில்லை என்றால், அப்ப நாம் எப்படிப்பட்டவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? நபியை பின்பற்றக்கூடியவங்க, நபிகள் நாய் பல இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் மூட்டக்கூடிய எவ்வளோ சம்பவம் இருக்கு. அந்த நேரத்தில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையான முறையில், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க, அப்பொழுது ஒரு துண்டை போட்டுட்டு இழுத்துக்கிட்டு எனக்கு ஜகாத் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு துண்டை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்துட்டு உன்னுடைய என்னாவது கருவூலத்திலே காசு கொடுங்கிறாரு. இல்லை கோபப்படுறாங்க, இல்லை இல்லை விடுங்க, அவர் கொடுங்க. அவருக்கு கடன் கேட்கிறவரு கடுமையாக நடந்து கொள்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கோபப்படுறாங்க, இன்னும் இப்படி கடுமையாக நடக்கு. இல்லை இல்லை, கொடுத்தவருக்கு கடுமையாக நடந்து கொள்வதற்கு உரிமை இருக்குங்கிறாங்க. ஒரு கடன் கொடுத்துருக்காரு, நான் கடனை பெற்றிருக்கேன், அவர் என்ற கடுமையாக நடந்து கொள்வதற்கு அவர் உரிமை இருக்கு, நான் பேச மாட்டேன் என்று ஒரு ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் என்னாவது வயது அதிகமான என்ன வயது உள்ள ஒட்டகம் தான் இருக்கிறப்ப கொடுங்க. ஒரு கடன் கொடுத்தாங்கன்னா அவருக்கு இதை விட அதிக மதிப்பு உள்ளதை கொடுப்பது தான் சிறந்திருக்கிறாங்க. அப்போ பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் ஊட்டக்கூடிய ஒரு யூத பெண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இறைச்சியில விஷத்தை தடவி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுறாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு இல்லை அல்லாஹ் அதை புரிய வைக்கிறான். அது மரணிக்கிற வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சான் தொண்டையில். அவர்களை மன்னித்து விட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு போருக்கு போயிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்பாடுறாங்க. என்னாவது வாளை என்னாவது மரத்தில் மாட்டி விட்டுட்டு, அப்பொழுது ஒரு மனிதர் வாளை எடுத்துக்கொண்டு நிற்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சு பார்க்குறாங்க. அப்பொழுது ஒரு கேட்கிறாரு, உன்னை காப்பாற்றவர் யார் என்று. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்கிறாங்க. அவர் வாழ்க்கையில் உண்டுது, அவரை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. சஹாபாக்கெல்லாம் யாருன்னு கேட்குறாங்க. இவர் தான் என்னை கொல்ல வாளை எடுத்துக்கொண்டு நின்றாரு என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அவர்களை நாங்கள் கொலை செய்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. இல்லை இல்லை, நான் மன்னிச்சு விடுறேன். எப்படி? தன்னை கொல்வதற்கு தயாராக இருந்தவர், வாளை வைத்துக் கொண்டு எதிரில் நின்றவர், உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்டவர், அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவரை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகிப்பு தன்மையுடன் பொறுமையுடன் மன்னிச்சு விட்டாங்க. அப்படின்னா நாம் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்? மன்னிப்பு என்று. நீங்கள் பிறவரை யார் மன்னிக்கின்றாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான். பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். மன்னிப்பு என்பது இந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு நிலை. எல்லா இடத்திலையும் கோபம் தரக்கூடிய நிகழ்வை நாம் காணும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? சகிப்பு தன்மையுடன் இலகுவாக எடுத்து சொல்ல வந்திருக்கேன். எதிரியை கூட, கடுமையான ஒரு எதிரியை கூட நாம் சகிப்பு தன்மை மூலமாக எடுத்து சொல்லி மாற்ற முடியும். நாம் மல்லு கட்டிட்டு இருந்தா இந்த எதிர் எப்படி ஆகும்? அதிகப்படியான என்னாவது எதிர்க்கக்கூடிய நிலை தான் நமக்கு ஏற்படும் என்பதை விலகி கொண்டு எல்லா இடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சகித்து கொண்டார்களோ உங்களுக்கு சோதனை ஏற்படும். இந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை? பல முறையே சொல்லுவாங்க, பொறுத்தால் பூமி ஆழ்வார். இந்த பொறுமையா இருக்கக்கூடிய பூமியை ஆள முடியுமா? இந்த ஊரை இல்லை, நாட்டை இல்லை, பூமியை ஆள முடியும். பொறுமை கடலெல்லாம் பெரியது. பொறுமை இருக்கு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு கடல் எந்த அளவுக்கு பெருசு, அதை விட பெரியது என்று பழமொழி சொல்வார்கள். பழமொழிக்கு ஏற்றால் போல் இந்த விசாலமான அருள்கொடை, இந்த சகிப்புத்தன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டால், அருள்கொடை தொழுவது அருள்கொடை, நன்மை சம்பாதிக்கக்கூடியது. நோன்பு வைப்பது அருள்கொடை, அதே மாதிரி தர்மம் செய்வது அருள்கொடை, எவ்வளோ அமல்கள் செய்வது அருள்கொடை. பொறுமை என்றால் ஏன் அருள்கொடை என்று நம்மகிட்ட கேட்கலாம். அது அமலா என்று. பொறுமை என்ற அந்த நிலையை நம்ம அடையவில்லை என்றால் எதிரான வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம், அது பாவமாக மாறும்.
இந்த பொறுமையாக இருந்துட்டா அந்த இடத்துல நன்மை பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக நாம் எதிராக கோபப்படும் பொழுது, பொறுமை இழக்கும் பொழுது நாம் வரம்பு மீறி செயல்களை அமைத்துக் கொள்வோம். அப்போ அது நமக்கு பாவமாக மாறிடும். அதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை என்ற அந்த அருள்கொடையை விசாலமான அருள்கொடைகிறாங்க. ஒரு மனிதர் பொறுமையை பெற்றுக்கொண்டால் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் நன்மையை அறுவடை செய்யலாம் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வின் மூலமாக நாம் சுயநல சோதனையும் எதிர்கொள்ளணும். பொதுநல சோதனை உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்யணும். அவர்களுடைய கஷ்டங்களை நாம் கஷ்டமாக நாம் கவலை கொள்ளணும். பொறுமையுடன் அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என கூறிக்கொண்டு இரண்டாம் அவரை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.